கிளிநொச்சியில் ஒரு ரகசிய முகாம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்காம். கிளிநொச்சி பழைப்பகுதியில் ஒரு காட்டு பகுதிக்குள்ள இயக்கத்தின் ரகசிய முகாம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்காம். அது ஒரு ட்ரைனிங் பேஸாம். கிட்டத்தட்ட 100-150 பேர் வரையில் இப்பொழுது பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்களாம் என்று சொல்லி ஒரு புரளிய ஒரு பொய்யான கதையை ஒருத்தர் சமூக வலைதளத்துல பரப்புறார். அதை நம்புறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே, அவையில் அதை நம்பி அதை எல்லா இடம் பரப்பி அது இப்போ 2-3 நாட்களாக பெரிய பிரச்சனையாகி சிங்கள சமூக வலைத்தளங்களையும் சிங்கள ஊடகங்களையும் அந்த செய்தி பெரிய பிரச்சனை ஆயிட்டுது. இப்போ அரசாங்கம் பொறுக்க முடியாமல் கடைசியாக அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்து 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க சொல்லி நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அப்போ 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கிற அளவுக்கு என்ன பாரதூரமான குற்றமாட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதை முதல்ல விரிவாக விளக்கமாக பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இன்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையில் அதுவும் சிங்கள மக்கள் மத்தியில் என்ன சொன்னாலும் நம்புறதுக்குன்ட்டு கொஞ்சம் பேர் இருக்கணும். செய்திகள் பார்க்குறீல ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்றே அவைக்கு தெரியாது. தமிழ் மக்கள் சம்பந்தமாகவும் இயக்கம் சம்பந்தமாகவும் ஏதாவது ஒரு கதையை சொன்னால் சரி விட்டுனா அதை நம்ப வேண்டியதான். இயக்கம் திரும்பவும் வந்துட்டு சொன்னால் அதெல்லாம் நம்ப வேண்டியா. இப்படிப்பட்ட கொஞ்சம் குரூப். அப்போ அவையெல்லாம் சேர்ந்து இந்த கதை எல்லாத்தையும் பரப்பி அது 2-3 நாளாக பிட்டிய பரபரப்பாயிட்டுது. அதனால தான் இந்த குறிப்பிட்ட நபர் பொரலஸ் கமுவ பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடைய நபராம் உடனடியாக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி பசன் அமரசேன அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தவர் 14 நாட்கள் விளக்கமறியலில் வச்சிருந்து விசாரிக்க சொல்லி, அப்ப இந்த ஒரு குற்றத்துக்காக சமூக வலைதளத்துல ஒரு போலியான செய்தியை பரப்பினார்ன்றதுக்காக 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கணுமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு சீரியஸான பிரச்சனை. இப்போ வேறு கேஸுகளில் கைது செய்யப்படுறாங்களே காலமாக கைது செய்து பின்னரம் பிணையில் விடுவிக்கப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை முதல் நாள் கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் பிணையில் வெளியில் விடுவினோம். ஆனால் இவர் 14 நாட்கள் உள்ளுக்கு என்று சொன்னால் ஏனென்றால் அவ்வளோ பாரதூரமான பிரச்சனையாக இது பார்க்கப்படுது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு இப்போ 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இனி வெளியில் வாயை துறக்காமல் தண்டவாட்டில் அமைதியாக இருப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 2009 ஆண்டு யுத்தம் முடிவடைந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டுது. அப்படி இருந்தும் கூட இப்ப வரைக்கும் இயக்கத்தின பேரை திரும்ப சொல்றதும் அரசியலுக்கு பயன்படுத்துறதும் என்று சொல்லி, எனவே இந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொள்கிறார்களாம். இவர் தானாகவே இந்த கதையை உருவாக்கி விட்டாரா, அல்ல பின்னணியில் அரசியல்வாதிகள் இருந்தாரா, வேறு ஏதாவது பிரச்சனையை திசை திருப்பதற்காக இந்த கதை உருவாக்கப்பட்டதான்னு சொல்லி பல கோணங்களில் கடும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 15ஆம் தேதி இரவு கல்கிசையில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கராச்சில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது. அந்த கராச்சினுடைய உரிமையாளர் இருக்காரு தானே, அவரை சுடுறதுக்காகத்தான் துப்பாக்கிதாரிகள் வந்தது. ஆனால் அவரை சுடாமல் அவர் அந்த டைமில் கராச்சியில் இல்லை. அவர்கிட்ட நண்பர் அங்கே பக்கத்தில் இருந்து என்னமோ செய்து வந்தவராம், கையில் வச்சு உருட்டி கொண்டு வந்தவராம். அதாவது போதைப் பொருள் பாவிக்கிறதுக்காக அடிக்கடி கராச்சிக்கு வரவராம். அப்போ அவரை நோக்கி சுட்டு அவர் உயிரிழந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கி சூட்டில் நேரடியாக ஈடுபட்ட நபர் இருக்காரு தானே துப்பாக்கிதாரி, அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தவர்கள், 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட துப்பாக்கிதாரியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராகம பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய நபர். அவருடைய நண்பர், அவருடைய பேர் சதுன். அந்த சதுனை சுடுறதுக்காகத்தான் வந்தது. ஆனால் தவறுதலாக இவர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் மிக விரைவில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பௌத்த பிக்கு ஒருவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். எதுக்கு இப்போ சர்வஜன வாக்கெடுப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எது தமிழாக்களுக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கவா, காணி போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கறதுக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் கடைசி வரையும் கேட்கவே மாட்டினோம். இது என்ன கேஸ் என்று சொன்னால், இந்த நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில்லை பிரச்சனை ஒன்று போய் கொண்டு தானே 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்யணும்னு சொல்லி, அது சரியா பிழையா, அது செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லி சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தணும் என்று சொல்லி பௌத்த பிக்கு ஒருவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அவர் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தினுடைய தலைவராம். அவருடைய பேர் பெலன்வில தம்மரத்தின நாயக்க தேரர். அதாவது பெலன்விலன்னு சொல்லி இடம் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய ஒரு விகாரை, ரஜமகா விகாரையினுடைய விகாராதிபதி, அந்த விகாரைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பிக்கோரால் அவர் தான் சொல்லியிருக்கார். அவருடைய பேர் பெலன்வில தம்மரத்தின நாயக்க தேரர். இந்த பிரச்சனை சம்பந்தமாக
சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுக்கார். எதுக்கு திரும்ப திரும்ப பிக்குமார் வந்து இதுக்குள்ள மூக்க நுழைக்கணும்னு சொல்லி விளங்கவே இல்லை. பிக்குமாருக்கு வர வேலையே இல்லை. இலங்கை அரசியலில் இது ஒரு சாவக்கேடு. காலங்காலமாக இது ஒரு சாவக்கேடு. எப்போ பார்த்தாலும் பிக்குமார் வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்றதும், மூக்க நுழைக்கிறதும், கடிதம் எழுதுறதும், கடிதத்துக்கு பதில் போடலன்னு சொல்லி நாண்டு கொண்டிக்கிறதும் என்று சொல்லி இதான் வேலை வைக்கி. தங்கட பாட்டில் பேசாமல் இருக்க வேண்டியான விகாரையில் இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதை பார்க்குறத விட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பிக்குவை சந்தித்து இது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று போயிருக்குது. ஒரு குழுவினர் போயிருக்கணும். வேலை வட்டி இல்லாத இன்னும் ஒரு குழு உண்டு. அந்த குழு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயாதீன இயக்க மையம். சுயாதீன இயக்க மையம் என்று சொல்லி குழுவினர் என்று சொன்னால் ஏதோ 150-200 பேர் அப்படி நினைச்சாங்க. ஒரு 4-5 பேர் தான். இந்த 4-5 பேருக்கும் வர வேலை இல்லை. இப்போ இந்த பிக்குவை சந்தித்து இப்படி சொல்லிக்கணும், இந்த மாதிரி பாருங்க நீதிபதிகளோட வயதல்லையே வந்து கூட்ட போயினோம், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, ஏன்னா இப்போ இலங்கையில் அதுதானே பெரிய பிரச்சனை தெரியுமான்னு சொல்லி இந்த டீம் வந்து அவரை போய் உசுப்பி விட்டோன்னே பிக்கு சொல்லியிருக்கார், இல்லை சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தணும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பிக்குமார் வந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் போட்டவே தானே, இந்த வரைக்கும் ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக கடிதம் போடவே இல்லையாம். அந்த கடிதத்துக்கு எங்கேயோ ஓரமாக போட்டுட்டு அவர் தண்டை வேலை, அவருக்கு 1000 வேலைகள் இருக்கும்போது சும்மா வர வேலை இல்லையா, பிக்குமார் கடிதம் எழுதி கொண்டிருக்கேன் சொல்லி போட்டு கடிதம் போடையில அது வந்து பாரிய மன வருத்தத்தை தந்துள்ளது என்று சொல்லி இந்த பிக்கு வந்து தெரிவித்திருக்கிறார். எனவே இலங்கை அரசியல்ல வந்து பிக்குமாருடைய தலையீடு இருக்கும் வரைக்கும் யாராலும் காப்பாற்றவே முடியாது. இந்த 22வது சட்டமூலம் இருக்குத்தானே, இதுக்கு எதிராக ஏற்கனவே ஒரு வழக்கொண்டு போடப்பட்டிருக்கிறது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையிலான ஒரு டீம் வந்து வழக்கொண்டு போட்டிருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு டீம் போயிட்டு வழக்கு போட்டிருக்கணும். அந்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைய பேர் வந்து பஹஜன் பலய என்று சொல்லப்படுற ஒரு டீம் உண்டு. அதுலேயும் ஒரு 4 பேர் நினைக்கிறேன். அவ்வளோ பேரும் போயிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கணும். இதை வந்து தடுத்து நிறுத்தணும் என்று சொல்லி கணக்க ஆதாரங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறோம். யாரெல்லாம் இதனை எதிர்க்கிறார்கள், உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலையும் எதிர்க்கிறார்கள், சர்வதேச அமைப்புகள் எதிர்க்கிறார்கள், மனித உரிமை அமைப்புகள் இதனை கண்டித்திருக்கிறார்கள் சொல்லி எல்லா பேப்பர் கட்டிங் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி கொண்டே கொடுத்தவையா நீதிமன்றத்தில். இங்கே பாருங்க இவ்வளோ பேர் எதிர்க்கினோம், எனவே இதை வந்து கைவிடணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கணும். இன்னும் ஒரு சில ஆட்களும் ஒரு சில கட்சிகளும் வந்து வழக்கு போடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இப்போ எதிர்கட்சிகள் கையில் எடுத்துக்கிற ஒரே துருப்புச்சீட்டு இது மட்டும்தான். எனவே இதில் வந்து அவர்கள் வெற்றி பெறுறது கஷ்டம். அது அரசாங்கத்துக்கு சார்பாக தான் முடியும். இருந்தாலும் தங்களால் இயன்ற முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தெஹிவளை மிருக காட்சி சாலையில் இருந்த ஒரே ஒரு ஒட்டகச்சிவிங்கி நேற்று உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது வந்து ஒரு பெண் ஒட்டகச்சிவிங்கியாம். அதுக்கு வந்து 30 வயசாம். நேற்று வந்து உயிரிழந்திருக்கிறது. அப்போ ஏதாவது வருத்தமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, வருத்தம் எதுவுமே இல்லையா, நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி ஒரு ஆயுள் காலம் இருக்குத்தானே, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இருக்கா என்னன்னு தானே. நார்மலாக வந்து ஒட்டகச்சிவிங்கிகளோட ஆயுள் காலம் ஒரு 20 வருஷத்துலேருந்து ஒரு 25 வருஷம், அவ்வளோதான் அவையின் ஆயுள் காலம். ஆனால் இந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து 30 வயசு வரைக்கும் இருந்திருக்குன்னு சொன்னால், பொதுவாக மிருக காட்சி சாலைகள் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வந்து பொதுவாக ஆயுள் கூடவாமேன்னு சொன்னால் அவைக்கு ஒரு வேலையும் இல்லை தானே. அந்த கூட்டுக்கு இருக்கிறது, அங்கே நல்ல சாப்பாடு போகும், மருத்துவ கண்காணிப்பு கவனிப்பு எல்லாமே வந்து நல்லா நடக்கும். அப்போ இருக்கிறபடியால் ஒரு பிரச்சனையும் இல்லாதபடியாக ஆயுள் கூட அவைக்கு. அதனால தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து 30 வயசு வரைக்கும் இருந்திருக்குது. எனவே நேற்று உயிரிழந்தமை ஒரு சோகத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்போ நேற்று இது உயிரிழந்த பிறகு வேற ஒட்டகச்சிவிங்கி இப்போ இல்லை, ஜூல இல்லை. அதனால இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு சோடி ஒட்டகச்சிவிங்கியை புதுசாக கூட்டிக் கொண்டு வாரன்னு சொல்லி இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்காம். ஒரு ஆண் பெண் என்று சொல்லி 2 ஒட்டகச்சிவிங்கிகள் புதிதாக தெஹிவளை ஜூவுக்கு அழைத்து வரப்பட உள்ளன. இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை அமுல்படுத்துகின்ற நடவடிக்கைகள் வந்து துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. எனவே நேற்று வந்து ஒரு சந்திப்பு ஒன்று நடந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தானே, அந்த அமைச்சை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடந்தது. அப்போ சந்திப்பில் வந்து ஜனாதிபதி கேட்டிருக்கார், இந்த மாதிரி என்ன மாதிரி ஐடி வேலை நடக்குதா இல்லையா என்று சொல்லி கேட்டிருக்கார். அதுக்காகவே சொல்லிக்கிறோம், இல்லை நாங்கள் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வருஷ கடைசிக்குள்ள முதலாவது ஐடியை வெளியிடுறதுக்கான முதலாவது ஐடியை கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது என்று சொல்லி, எனவே மிக விரைவில் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று சொல்லி. இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை எதுக்குன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஜிட்டல் மயப்படுத்தி கொண்டே வருது. அதாவது நீங்கள் வந்து ஆதன வரி என்று இருக்குத்தானே, அந்த வரியை வந்து ஆன்லைனில் செலுத்துறது அதில் ஆரம்பித்து, மற்றது போக்குவரத்து குற்றப்பணத்தை ஆன்லைனில் செலுத்துறதுல இருந்து, பஸ் கட்டணங்களை வந்து பேங்க் கார்டு மூலம் பே பண்ணுறதுல இருந்து சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து டிஜிட்டலைஸ் ஆகி கொண்டே இருக்குது.
அப்போ டிஜிட்டல் மயப்படுத்தைக்குள்ள வந்து ஐடியும் வந்து டிஜிட்டலாக இருந்தால் ஈஸி தானே. எனவே இந்த வருட இறுதிக்குள்ள முதலாவது டிஜிட்டல் ஐடியை வழங்க முடியும் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.